வணக்கம் நண்பர்களே, நம்ம ஹேம்சோம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூஸ்பெரி. வீட்டில் உள்ள 3 பொருளை வச்சு ரொம்ப குவிக்காக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கப் மெல்டட் கீ எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ மீதி உள்ள கீயும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். எல்லா கீயும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு குக்கி டஃப் ரெடி பண்ணிக்க போறோம். இப்போ பாருங்க, நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை இன்னொரு பேனுக்கு மாத்திக்கிறேன். இப்போ கையை வச்சு இந்த குக்கி டஃப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்டா ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கி செய்யறதுக்குரிய மாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு என்கிட்ட உள்ள குக்கி கட்டர் வச்சு நான் குக்கீஸ் ரெடி பண்ணிக்க போறேன். சப்போஸ் குக்கி கட்டர் இல்லாதவங்க வீட்டில் ஏதாவது கிளாஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்கட் ரெடி பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா கத்தி வச்சு அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் ஷேப் ரெடி பண்ணிக்கிறலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹாட்டின் ஷேப் குக்கி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, என்னோட கட்டர் வச்சு நான் இந்த குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குக்கி பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். ஒரு குட்டி ஸ்டாண்ட் உள்ளே வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரேயில் கீயை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம குக்கீஸ் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம மீதி உள்ள மாவில் குக்கி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் குக்கீஸ் ரெடி பண்ணிக்கிறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வரும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு மறுபடியும் நான் குக்கி எடுத்துக்கிறேன். நம்ம குக்கீஸை பேக் பண்ணும்போது ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க, இல்லைன்னா குக்கீஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஜூஸ்பெரி எப்போவுமே நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே பிஸ்கட்டை பார்த்து எடுத்துடுங்க. குக்கீஸ் நீங்கள் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணிக்கிறலாம். கையிலேயே குட்டியாக ரவுண்ட் ஷேப் பண்ணி நீங்கள் குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார் ஷேப் குக்கி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது பாருங்க, இந்த அளவுக்கு கனமாக தான் நீங்கள் கட் பண்ணிக்கிறணும் குக்கீஸ் எல்லாம். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ரொம்ப எம்மியாக அதே மாதிரி சாஃப்டாக ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஜூஸ்பெரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பேக்கரி ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஜூஸ்பெரி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேம்சோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன். நன்றி.